அந்த படத்துல அடிபட்ட போது ஏற்பட்ட காயம் இப்போ வரையும் உங்களுக்கு சரியாகல, அதோட சைடு எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எனக்கு நமக்கு தெரியல. ஸோ ஆனால் சமீபமாக கொஞ்சம் நாள் ஆக ஆக நமக்கு வலிக்குது, பின்மண்டை வலிக்குது அப்படின்றது எனக்கு விஷயம். அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியில படிச்சாங்க சாதா பைப்பு மாதிரியான பைப்பு, பிவிசி பைப்பு ஒரு சைடு அறுத்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து டம்மி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை கொண்டு வந்து அடிக்கும்போது அது வளைஞ்சிச்சு. அப்புறம் பிவிசி பைப்பை அறுக்காமல் வச்சுட்டு அடிப்போம். ஆனால் இது உடையாது அப்படி. அப்போ நான் வானே போக முடியும். ஏன்னா எனக்கு அந்த சம்பவ சிவசம்பவம் சாங்கு போட்டாச்சுன்னா இன்னமும் சரி ஜம்ப் ஆயிடுவேன். ஸோ காலக்கடந்தும் அது இன்னமும் அப்படியே இருக்குது அந்த வைப்ரேஷனு. ஒன் சைடு அறுத்துட்டு இது பண்ணாங்க. அதுவும் சேம் இதே மாதிரி தாங்க. இந்த நாதஸ்வரம் எண்டில் வந்து நம்ம பேசுகிற சிங்கிள் டேக் மாதிரி அதுவும் சிங்கிள் டேக் தான். வேணா அடுத்த தடவை சமுத்திரக்கனியன்ட்டையும் கேமராமேன் சார்ட்டையும் கேளுங்க சொல்லுவாங்க, கதிர் சார்ட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து குவாலிஸ் மேலே கேமரா வச்சுக்கிட்டு அவர் தான் பார்த்தாரு. அடி ஒரே சிங்கிள் ஷாட் அடிச்சு சொல்லுவோன்னே அப்படியே செகண்ட் எங்க அவனை பாருங்கன்னு அங்கேருந்து வர்றாரு. அப்படியே வந்து டே தம்பி அப்படின்னாரு சமுத்திரக்கனியனே. என்னடா நல்லா இருக்கண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா இருக்கேன், ஒரு குறையும் கிடையாது. கஷ்டப்படாமல் மெனக்கடல் இல்லாமல் ஒரு தியாகம் பண்ணாமல் எதுவும் நல்லது. இப்போ பெட்டராது இல்லை அதோட சைடு எஃபெக்ட் இப்பயும் தெரியுது. அது சைடு எஃபெக்ட்னு எப்படி சொல்கிறது பிரதர்? அது நம்ம பிடிச்சி தானே பண்ணோம். அதனால இன்னைக்கு பேசுகிறோம்ல, காலம் கடந்து நிற்கிது இல்லை. இன்னைக்கு காலையில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. நேத்தா நடித்தேன் நான், ஆனால் அது தூக்கி எங்கே சிங் பண்ணுறாங்க பாருங்க. 16 வருஷம் ஆச்சு. அதாங்க எங்கே நான் காதல் அடி வாங்கின கீ சவுண்டை இந்த பீ அவன் ரசிக்கிறான்ல, அவனுக்கு அந்த இது பிடிக்குதுல்ல, அந்த மென்டாலிட்டி, அந்த மொமெண்ட் அவன் என்ஜாய் பண்ணுறான்ல. அதுக்கு நீங்கள் ஏன் மெனக்கடுறதுல என்ன தப்பு இருக்குது? எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் ஆனாலே என்ன தப்புன்றேன் நான்.